Hello students, welcome to Impact IAS Academy. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 2025 UPSC Prelims முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட எக்கனாமிக் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர்ஸ் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த வாட்டி ஒரு ஸ்லைட் சேஞ்ச் மட்டும் நடந்திருக்கு, ஓகேங்களா? மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலான அந்த பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டை பார்த்துரும். என்ன மாதிரி ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீல் த ட்ரெண்ட். ஓகே, டைரக்ட்லி இன்டு த analysis. So seeing this external sectors பாத்தீங்க அப்படின்னா for the 5 years I have taken the analysis. Okay, so first 2 questions, 8 questions, 4 to 1. So 2022ல தான் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹவ் பீன் பீக். அதுக்கப்புறம் வந்து ஸ்லைட்டா வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதுலயுமே நிறைய இது ஓவர்லாப் ஆயிருக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ ஐ கெப்ட் அசைட் ஃபார் த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ எஸ்பெஷலி இது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா அது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் சைடில் ஐ ஹவ் கிவன் டு இட். ஓகே, ஸோ இதுல வந்து எக்ஸ்டர்னல் செக்டார் யூஸ்வலி குறைஞ்சிருக்கு, ஓகேங்களா? அடுத்தது மணி அண்ட் பேங்கிங் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் 2021 இட் ஹவ் பீன் 6, பட் இட் ஹஸ் பீன் ரெடியூசிங் அண்ட் கம் டு 3. ஸோ யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா மணி அண்ட் பேங்கிங்ல ஸ்லைட்டா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் த பேட்டர்ன் இஸ் ஸ்டில் தேர். மணி அண்ட் பேங்கிங்ல தான் யூபிஎஸ்சி யூஸ்வலி தே வில் ஹேவ் த கொஸ்டின்ஸ், எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து யூபிஎஸ்சி கேட்பாங்க. ஸோ தென் தேர்ட் ஒன் வில் பி அ ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இதுதான் சர்ப்ரைசிங்கா வந்து பாத்தீங்கன்னா 21ல வந்து பாத்தீங்கன்னா இட் ஹவ் பீன் 1 கொஸ்டின், பட் 24 and 25 இட் ஹவ் பீன் இன்க்ரீஸ் டு 4 கொஸ்டின்ஸ். எதனால இந்த இன்க்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிகாஸ் மார்க்கெட்டோட காம்படேட்டிவ்னஸ் அதிகமா இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ வில் சி, நம்ம உள்ள பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு, சரிங்களா? ரைட். ஸோ ஜிடிபி இன்ஃபிளேஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21ல கேட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹவ் பீன் கொஸ்டின்ஸ் பெருசா இல்ல. சர்ப்ரைசிங் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன அப்படின்னா விச் இஸ் அ பட்ஜெட். பட்ஜெட் யூஸ்வலி யூபிஎஸ்சி வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்பாங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ அது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். பட் திஸ் டைம் யூபிஎஸ்சி ஸ்பெசிஃபிக்கா அது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டிருக்காங்க, விச் இஸ் taken directly from the NCERT படிச்சிருந்தீங்கனால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 4 questions உங்களால போட்டுக்க முடியும். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 questions கேட்டிருக்காங்க. ஸோ கமிங் டு அக்ரிகல்ச்சர், யூஸ்வலி அக்ரிகல்ச்சர் அதிகமா கேட்பாங்க. திஸ் டைம் இட் இஸ் ஒன்லி 1 question, பட் தட் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் கிட்டத்தட்ட இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கீழ தான் வரும். ஸோ பட் ஐ கிவன் இட் டு த அக்ரிகல்ச்சர். ஸோ தென் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஸ்டின்ஸ் இல்லை. பட் 23ல 5 questions கேட்டிருந்தாங்க. பட் நவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஸ்டின் ஹஸ் பீன் கேட்கல. ஓகே, ஸோ கடைசி அந்த ஜென்ரல் எக்கனாமிக்ன்ற ஒரு புதுசாக ஒரு டேர்ம் கொடுத்துருக்கீங்க. ஏன் அப்படின்னா எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா இட் ஹவ் பீன் அலைன்ட் வித் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்ல அலைன் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கைண்ட் ஆஃப் அ சர்க்குலர் எக்கானமி விச் இஸ் அ ஜென்ரல் எக்கானமி விச் இஸ் அ பேசிக் திங், ரைட்? ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க படிப்பீங்க எக்கானமினா என்ன, ப்ரொடக்ஷன்ஸ்னா என்ன, எப்படி அந்த ப்ரொடக்ஷன் வந்து கன்சப்ஷன் ஆகும், அந்த கன்சப்ஷன் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிமாண்ட், சப்ளை, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் எக்கனாமி நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டதான் இந்த சர்க்குலர் எக்கானமி, விச் இஸ் லிங்க்டு டு த environment perspective. So these are the overall analysis. எப்படி வந்து எக்கானமி வந்து அந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. ஜென்ரலி யூஸ்வலி யூபிஎஸ்சி கேட்கிற ட்ரெண்ட் தான், பட் ஒரு 4 questions மட்டும் ஃப்ரம் பட்ஜெட் அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நவ் டைரக்ட்லி கோயிங் டு த 2025 analysis. So first question, okay, I'll take in financial market as a first thing. So அதுல இருந்தே பார்ப்போம். Okay, first question. With reference to investment, consider the following: bonds, hedge fund, stock, venture capital. Okay, how many of the above treated as alternative investment funds? So alternative investment fund எதுன்னு கேட்குறாங்க. So generally alternative investment fund is not similar to investing. ஒரு கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட் பண்றது கிடையாது alternative investment fund. ஸோ எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஒரு கம்பெனிக்கு பண்ண போறது இல்லை. ஸோ இட் இஸ் மல்டிபிள் கம்பெனி, பட் அந்த கம்பெனியோட டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்கும். ஸ்டார்ட் அப் புது கம்பெனி வரது எல்லாமே ஸ்டார்ட் அப், அவங்க லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே ஸ்டார்ட் அப் கம்பெனி. சோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஃபண்ட்ஸ். நீங்க ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா either you buy the bondsனா ரிலையன்ஸோட பாண்ட் வாங்குறீங்க, இல்ல அவங்களோட ஈக்விட்டி வாங்குறீங்க, கைண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸ் வாங்க போறீங்க, கரெக்டா? சோ அப்ப இந்த பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டின்றது பாண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை டிட்டர்மின் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ன்றது ஒரு கம்பெனியை டிட்டர்மின் பண்ணியிருக்காது, ஒரு காசை டிட்டர்மின் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், என்விரான்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஸோ இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கும்போது
ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வெஞ்சர் கேபிட்டல்ன்றது கைண்ட் ஆஃப் ஒரு நியூ ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவி செய்யறது. லைக் டாடா இஸ் கிவன் சம்திங். டாடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட் ஆல் பார்ட் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் திங்ஸ். அண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹை ரிஸ்கி ஃபண்ட். ஸோ சில லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஃபண்ட் தேவைப்படும் ஃபார் தேர் ப்ரொடக்ஷன் பர்பசஸ். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேல இன்வெஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ன்றது மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. 1, 2, 3. ஸோ 3 இஸ் ஹை ரிஸ்கி, 2 is moderate, 1 is it is less moderate. ஓகேங்களா. இந்த 1 கேட்டகரியில தான் வந்து பாத்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் வரும், ஹெட்ஜ் ஃபண்ட் வரும். ஸோ தெளிவா இதுல பார்த்ததுபடி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ன்றது நத்திங் அபவுட் கலெக்டிவ் ஆஃப் ஃபண்ட்ஸ், நாட் ஃபார் த ஸ்டாக் அண்ட் பாண்ட். அதனால இதுல வந்து பார்க்கும்போது யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி. ஸோ ஏவும் சரி சியும் சரி எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை குறிக்கிறது. பட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிவ் கம்பெனிஸா குறிக்கிறது. சரிங்களா. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் திஸ் இஸ் கலெக்டிவா ஒரு கம்பெனியை குறிக்கிறது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் பி. ஓகே ரைட் சார். இந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நத்திங் அபவுட். ஸோ ஆர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யூ கேன் சி ஹியர். ஸோ இந்துல வந்து பாத்தீங்கன்னா February 2, 2025 பிசினஸ் காலம்ல வந்திருக்கு. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஷி ஹஸ் பீன் டாக்ட் அபவுட் திஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் which committed to 10,000 crores through fund of fund administered by the SIDBI. So SIDBI க்கு வந்து பாத்தீங்கன்னா they given some 10,000 crore like this. It have been in the news. So அதனால UPSC has been asked this question which is in the current affairs. So current affairs daily நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சாலே போதும், you can attend this question. Apart from any other source படிக்காம வெறும் நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா you can attend this question. Okay, so next question. Second question is the Reserve Bank of India mandates all the listed companies in India to submit business responsibility and sustainability report. Okay, so does RBI give any recommendation to the listed company? So listed company-நாவே கிட்டத்தட்ட அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் அவுட்னாலே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல தான் லிஸ்டட் பண்ணுவாங்க. அதுக்கும் RBI-க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஸோ ஜஸ்ட் லைக் அ கிரிட்டிக்கல் திங்கிங் எக்ஸாம்பிள் நீ இப்படிதான் யோசிக்கணும். ஓகேங்களா, இருக்கா? இல்ல. ஓகே ரைட். அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா who is a regulator for this I mean secondary market, primary secondary markets and primary market? யார் regulator? Yes, it is a SEBI. So RBI doesn't have any say over the listed companies. It is a primary responsible for the SEBI to give the directive to all the listed companies. So first option is incorrect. Okay, second one. In India, a company submitted a BRSR, that is Business Responsibility Sustainability Report, makes disclosure in the report that they are largely non-financial in nature. So generally in the business responsibility sustainability report is nothing about ஒரு company how they are handling their environmental things, how they are handling their social and governance things, ESG ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எப்படிலாம் அதை ஹேண்டில் பண்றாங்கன்றத they need to give it to the open to the public. ஸோ இது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணும்போது by seeing this how they are cope with their environment challenges. இப்போ ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா I mean they want to cut the trees and they want to build this industry in the national parks or something in the forest area la build பண்றதோட ஒரு வந்து barren landல build பண்ணும்போது அவங்களோட environmental consciousness எவ்வளவு நமக்கு தெரியும். So அது மூலமா கூட investors okay they are somewhat environmental consciousness. So அதனால we can make them அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி they make come right because now you can see everything is filtered towards the environment perspective. Like you can see that Paris Agreement, Glasgow, ஓகேங்களா. ஸோ அண்ட் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், தட் இஸ் யூரோப்பியன் யூனியனோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் பார்டர் தட் ஐ மீன் சம் CBDR ஓகேங்களா. ஸோ அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதை வந்து பாத்தீங்கன்னா பொல்யூட் ஆவர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா தட் ஷுட் நாட் பி அலவுட் இன் யூரோப்பியன் யூனியன் சொல்லி அவங்களோட ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த climate consciousness. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா this report is help the investors how the companies are making their environmental consciousness in doing their business. So first question is incorrect. Second one, first point is incorrect. Second one is largely non-financial in nature. இங்க தான் நிறைய பேருக்கு டவுட் ஆகும், ஃபினான்ஷியலா நான் ஃபினான்ஷியலா. அதுதான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தட் இஸ் தே ஆர் இன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் என்விரான்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், நாட் ஃபினான்ஷியல். இது ஒரு கம்பெனியோட என்விரான்மெண்டல் பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி தே வில் see it. So second option is likely to be correct one. Okay, B. So இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ November 1, 2024 இந்து பிசினஸ் காலம்ல இட் ஹவ் பீன் டிஸ்கஸ். ஸோ இதே கொஸ்டின் சார். ஸோ இதே இந்த பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நியூஸ்ல வந்திருக்கு.
ஸோ திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ஃப்ரம் த ஹிந்து. ஓகே, தேர்ட் கொஸ்டின். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எப்படி சார் அட்டன் பண்றது அப்படின்னா, 3 ஸ்டேட்மெண்ட்னாலே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேண்டேட்லி கரெக்ட். செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுதா, இல்ல செகண்ட் ஆர் தேர்ட் ஏதாச்சும் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுதா, இல்ல செகண்ட் கரெக்ட் இல்ல தேர்ட் தப்புன்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி தட் யூ ஷுட் செக் இட் டவுன். ஓகே, ஸோ டைரக்ட்லி கோயிங் இன்டு த கொஸ்டின். As regards return from an investment in a company, generally bondholders are considered to be a relatively lower risk than the stockholders. So generally இதுக்கு போறதுக்கு முன்னாடி bondholdersனா யாரு, stockholdersனா யாரு? So bondholders are nothing but they giving some credit, kind of a lender. ஓகேங்களா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுக்குறேன். ஓகேங்களா, சோ அந்த கம்பெனி எனக்கு வந்து காசு வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பட் வித் இன்ட்ரெஸ்டோட நான் தரேன் அப்படின்னா ஓகே ரைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் யாரு, ஐம் அ பாண்ட் ஹோல்டர். ஓகே, ஹோல்டிங் சம் கம்பெனிஸ் பாண்ட். ஓகே, மேண்டேட்டரி அவங்க அந்த டேட்ல அவங்க எனக்கு கொடுத்தாங்க. சரிங்களா, ரைட். இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்றது யாரு அப்படின்னா, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு எங்களால கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்க கம்பெனியோட ஷேர்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5% ஷேர் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா, 5% ஷேருக்கான அமௌண்ட் நீங்க எனக்கு கொடுத்துருங்க, அதை வச்சு நான் பிசினஸ் டெவலப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அதுல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுல டிவிடெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், லாஸ் வந்தாலும் நீங்களும் பொறுப்பு. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்ன்றவங்க நாட் ஒன்லி தே வில் கெட் அ ப்ராஃபிட், தே கெட் தே மேக் அ லாஸ் ஆல்சோ, லாஸ் கூட ஆகலாம். சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ பாண்ட் ஹோல்டர்ஸ்ன்றவங்க மேண்டேட்டரியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆர் ஒரு மெச்சூரிட்டி டைம் அப்ப they need to give the money. பட் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்றது அப்படி கிடையாது. If it is a profit, they will get a dividend. If it is a loss, they also have that loss also. So that is called shareholders. So now directly going to the question. As regards return from the investment in a company, generally bondholders are considered to be a relatively lower risk. Yes. பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மெச்சூரிட்டி வந்தா கண்டிப்பா கொடுத்து ஆகும். பட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாது, ப்ராஃபிட் பண்ணா இது. அப்ப யாரு ரிஸ்க் கம்மி? எஸ், இட் இஸ் அ பாண்ட் ஹோல்டர் which is a risk is very low compared to the shareholders. So second statement பாருங்க, bond holders are lender to a company where shareholders are its owner. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம். எஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். Third one, for repayment purpose, bond holders are prioritized over stockholders by a company. கரெக்டா தப்பா? இப்ப ஒரு கம்பெனி வந்து லிக்விடேட் ஆகுது, இல்ல ஒரு கம்பெனி திவால் ஆனா கூட அவங்க பிரைமரியா யாருக்கு கொடுத்தாகணும் அப்படின்னா பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க கொடுத்தணும். பிகாஸ் தே ஹேவ் தேர் லயபிலிட்டி. சோ இஃப் தேர் இஸ் அ ரீபேமெண்ட் பர்பஸ், ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்க வேண்டியது யாருக்கு? இட் இஸ் அ பாண்ட் ஹோல்டர். ஓகே, ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்க கரெக்ட். நவ் கமிங் டு த இப்போ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னும் போது ஸோ சி அண்ட் டி வி கேன் எலிமினேட். ஏன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது நெய்தர் 2 nor 3. இது ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 2 and 3 இஸ் கரெக்ட். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்னால ஏ அண்ட் டி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போத் 2 and 3 எக்ஸ்பிளைன்ஸா அதுதான் நம்ம செக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் கன்சிடர் ரிலேட்டிவ்லி லோயர் ரிஸ்க். ஸோ லோயர் ரிஸ்க் இருக்கணும்னா then generally they are lenders and it is a owners. Third statement வந்து பாத்தீங்கன்னா they are prioritized. அப்படின்னும் போது bond holders prioritize பண்ணும்போதே they are less risky, right? So in the first, second and third statement is directly explaining first statement. Okay, right. ஸோ லோயர் ரிஸ்க் யாருக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும்? லெண்டருக்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓனருக்கா? ஓனருக்கு தான். அப்ப ஸ்டாக் ஹோல்டர்ஸ்ல கிட்டத்தட்ட ஓனர்ஸ் மாதிரி தானே. அப்ப அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம், அதே வந்து பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ரிஸ்க் கம்மி. ஓகே, ரைட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி ஸோ திஸ் ஆர் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். இது எந்த ஸ்டாண்டர்ட் சோர்ஸ்ல நீங்க பார்த்தாலுமே இருக்கும். கைண்ட் ஆஃப் விவேக் சிங், ரமேஷ் சிங், ஸ்ரீராம் ஐஏஎஸ், தீஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட் ரிசோர்சஸ் ஃபார் த எக்கானமி. ஓகே, ஸோ கமிங் டு த ஃபோர்த் கொஸ்டின். ஸோ consider the following statement. India accounts for a very large portion of all equity option contract traded globally, thus exhibiting great boom. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னடா புரியாத மாதிரி இருக்குன்னு பாப்பீங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் has grown rapidly in recent past. So January 2024 current affairs la India has overpassed the Hong Kong. So that has been in the news. January 1, 2024. Sir, அப்ப அது வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கணுமா? So no need. But இந்த current affairs வந்து பாத்தீங்கன்னா இந்துல ஜனவரி கொடுத்திருக்காங்க 2024 வரைக்கும். சரிங்களா? So third statement is a key here. There is no regulatory body either to warn the small investor. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டரி பாடி இல்லாத எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே கிடையாது. ஓகேங்களா? இஃப் இட் இஸ் அ பேங்க், ஆர்பிஐ வில் ரெகுலேட். இஃப் இட் இஸ் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் இருந்தா செபி வில் ரெகுலேட். ஓகே, இஃப் இட் இஸ் நியூ பிசினஸ் டு பி ஸ்டார்டட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தே வில் பி ரெகுலேட்டிங் திங்ஸ். ஓகே, ஸ்மால் பிசினஸ்க்குலாம் சிட்பி இருக்காங்க.
ஸோ லாட் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ் ஆர் தேர். ஸோ ரெகுலேட்டர்ஸ் இல்லாத செக்டார்ஸ் இல்லை. ஸோ அப்படின்னும் போது தெர் இஸ் நோ ரெகுலேட்டரி பாடின்னும் போது விச் இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆட் திங். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் தெரியலனா கூட பரவாயில்ல, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா தப்புன்னு தெரியும். ஸோ தேர்ட் வந்து நீங்க தப்புன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2. ஸோ இதுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ நிறைய POQ சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். UPSC will have this question every year. ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ரைட். So these are the 4 questions which has been completed in the financial market. Okay. So அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா directly we going into a money and banking. Okay. So that we have 3 questions. First one, which of the following are the sources of income of RBI? So every year RBI பத்தி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 24ல ஒரு கொஸ்டின், 23ல ஒரு கொஸ்டின். ஸோ கைண்ட் ஆஃப் RBI வந்து பாத்தீங்கன்னா யாரை ரெகுலேட் பண்றாங்க, தட் டைம் விச் இஸ் இந்த நியூஸ், அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை பத்தி நியூஸ் இருந்துச்சு. அந்த டைம் RBI பத்தி கேட்டாங்க. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்னா என்னன்னு கேட்டாங்க. ஸோ RBI ஜென்ரலி UPSC has been asking the question regularly. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த கொஸ்டினோட சோர்ஸ் எது அப்படின்னா நாட் சோர்ஸ் ஆஃப் திஸ் இன்கம். இந்த கொஸ்டினோட சோர்ஸ் which is directly from the every standard book. already I have told you. எல்லா ஸ்டாண்டர்ட் புக்லயும் இது அப்படியே டைரக்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க படிச்சீங்கன்னா டைரக்டா போடலாம். இட்ஸ் வெரி ஈஸி கொஸ்டின். பட் இருந்தாலும் நம்ம வில் டைரக்ட்லி கோ இன்டு இட். ஸோ பிரிண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கரன்சி நோட்ஸ். RBI பிரிண்ட் இப்போ 500 rupees பிரிண்ட் பண்றாங்கன்னா உங்களுக்கு 500 rupees ஆகுமானா கண்டிப்பா கிடையாது, அதோட கம்மியா தான் ஆகும். ஸோ அதோட லாபம்ன்றது யாருக்கு சோர்ஸ்? RBIக்கு தான் சோர்ஸ். ரைட். நெக்ஸ்ட், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேட் கம்மியா இருக்கும்போது வாங்கிட்டு ரேட் அதிகமா இருக்கும்போது விற்கும் போது அதுல ஒரு லாபம் கிடைக்கும். தட் ஆல்சோ பார்ட் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் RBI இன்கம். தேர்ட் ஒன், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபாரின் கரன்சி. சிமிலர்லி அதே தான். இப்போ டாலர் ரேட் குறையும் போது வாங்கிட்டு டாலர் ரேட் அதிகமா இருக்கும்போது செல் பண்ணாங்கன்னா விச் ஆல்சோ a source of income, right? So அப்ப something this 1, 2 and 5 will be a correct one. Yes sir, 2, yes sir, 3 and 4 வராது அப்படின்னா because funds பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு they may give a fee, பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா அது சோர்ஸ் ஆகாது. ஏன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த ஃபீ, அவ்வளவுதான். ஸோ அதுல இருந்து ஒரு சோர்ஸ் ஜென்ரேட் பண்றாங்கன்னா கிடையாது. ஸோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா லெண்டிங் டு த பிரைவேட் கம்பெனிஸ். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி லெண்டிங் டு பிரைவேட் கம்பெனிஸ் RBI பண்றது கிடையாது. RBI ஒன்லி லெண்டிங் டு த பிரைவேட் பேங்க்ஸ், நாட் டு த கம்பெனிஸ். 4 நீங்க டேரக்டாவே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ DNC டேரக்டா போயிடும். 1 and 2 இல்ல 1 to 5 பார்க்கும்போது the correct option will be 1 to 5. Okay. So generally இதுக்கும் critical thinking இருந்தா you can solve the questions. Okay. So இதுமே all standard sourceல உங்களுக்கு இருக்கு. So correct option will be D1. So 1, 2 and 5. So இது வந்து கண்டிப்பா கிடையாது. பிரைவேட் கம்பெனிஸ்க்கு செல் பண்ற லிங்க் பண்றது கிடையாது. அப்ப யாருக்கு சார் பண்றாங்க அப்படின்னா RBI யாருக்கெல்லாம் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் a scheduled commercial bank, non scheduled commercial bank, then your small finance bank, payment banks, then cooperative banks. Okay, especially urban cooperatives and multi-sector cooperatives, okay. Then வேற யாருக்கு சார் பண்ணா கவர்மெண்ட்ஸ்க்கு பண்றாங்க, NBFCs பண்றாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா RBI லெண்ட் பண்றாங்க, நாட் டு த பிரைவேட் லெண்டர்ஸ். பிரைவேட்ல யாருமே வந்து RBI கிட்ட வாங்க முடியாது பிகாஸ் RBI இஸ் a regulator. Okay. So going to the next question, consider the following for the RTGS and NEFT. ஸோ இது யூஸ்வலா நிறைய ஸோ ரொம்ப நாளா இது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனா இதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா RBI என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நெஃப்ட்டுக்கும் RTGSக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸை நில் பண்ணிட்டாங்க. முன்னாடி RTGS நெஃப்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல தான் பண்ண முடியும், வீக்கெண்ட்ல பண்ண முடியாது. ஆனா இப்ப பிஃபோர் 2 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வீக்கெண்ட் 24/7 மாத்திட்டாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டுறது வந்து பாத்தீங்கன்னா சம்திங் ரிலேட்டட் டு தட். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா ஃபீஸ் முன்னாடி இருந்துச்சு, இப்ப ஃபீஸ் கிடையாது, ஃபீஸ் நில் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு 24/7 வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் முன்னாடியே மாத்திட்டாங்க. இப்ப கிடையாது, 2 இயர்ஸ் முன்னாடியே மாத்திட்டாங்க. RTGSனா சிமிலர்லி ஹை அமௌண்ட் வேல்யூ, கைண்ட் ஆஃப் 1000 crore 10,000 crores இந்த மாதிரி பல்க் பிக் அமௌண்ட்லாம் மாத்துறது RTGS. நெஃப்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட், கைண்ட் ஆஃப் 10 lakhs 20 lakhs அந்த மாதிரி வந்து ஸ்மால் அமௌண்ட் வந்து சென்ட் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நெஃப்ட். பட் நெஃப்ட்டுக்கு ஒரு சின்ன டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா நெஃப்ட் வந்து ஒரு 30 minutes ஆகும். நீங்க இப்போ ஒரு அமௌண்ட் ஒருத்தருக்கு சென்ட் பண்றீங்க, ஏன்றவர் பிக் அமௌண்ட் சென்ட் பண்றாரு அப்படின்னா ஸோ அந்த செட்டில்மெண்ட் டைம் வந்து 30 minutes ஆகும். இப்போ நான் சென்ட் பண்றேன் இமீடியட்டா போகாது, லைக் UPI இமீடியட்டா போகும். பட் நெஃப்ட்ன்றது இட் வில் டேக் 30 minutes டைம். ஓகே, ரைட். ஸோ நவ் டைரக்ட்லி கோயிங் டு த கொஸ்டின். In RTGS, the settlement time is instantaneous. Yes, correct. Well, in case of NEFT, it takes some time to settle the payments. Yes. And the some time under அவங்க வந்து see technically it is 30 minutes, but on the some time it may be delayed in terms of settlement of the time. Okay. First one is correct one. Second one,
இன்வெர்ட் டிரான்சிஷன். ஸோ இதை நான் சொல்லல, இன்வெர்ட் அண்ட் அவுட்வர்ட் டிரான்சிஷன். இன்வெர்ட் டிரான்சிஷன் தான் நான் ரிசீவ் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் நான் வந்து கட்டணுமா. ஜென்ரலி ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறீங்க, ஒரு 100 1000 10,000. அப்போ ரிசீவ் பண்ணுறவரே ஒரு 10,000க்கு ஒரு 5 rupees கட்டினா தான் கொடுப்பாங்களா என்ன? ஸோ இன்வெர்ட் நம்ம அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த இன்வெர்ட் டிரான்சிஷன்ஸ். அவுட்வர்ட் டிரான்சிஷன் அப்படின்னா நான் அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது நான் கட்டி அனுப்புறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நெஃப்ட்டுக்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னல, இப்போ நான் ஒரு 1 lakh சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20 rupees அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ரெண்டுத்தையும் வேவ் ஆஃப் பண்ணிட்டேன். இன்வெர்டும் கிடையாது, அவுட்வர்ட் டிரான்சிஷன் ஃபீயும் கிடையாது. ஸோ போத் ஆர் பீங் வேவ்ட் ஆஃப் பை த ஆர்பிஐ because RBI is the ultimate regulator. Okay, ultimate regulator for the payment and settlement systems. So not only for this, not only for the NIFT or RTGS, it can be regulator for the UPI, IMPS. இது எல்லாத்துக்குமே அவங்க தான் regulator, right? Okay. So இங்க RTGS customers charge for the inward transition, while that is not case for the NIFT. அப்படிலாம் கிடையாது, both has been waived off. So second one is incorrect. So third one பாருங்க, operating hours of RTGS are restricted on certain days. கிடையாது. இப்பதான் நான் சொன்னேன், hours daysலாம் வந்து 2 years முன்னாடியே waive off பண்ணிட்டாங்க, இப்ப கிடையாது. So third statement is technically wrong. So the correct one here is first one. Okay, right. So இதுமே வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது. எவ்ரி ஸ்டாண்டர்ட் சோர்ஸ்ல உங்களுக்கு இந்த இன்ஃபோ இருக்கு, சரிங்களா? ரைட். So next, third one, consider the following statement. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா போட்டிருப்பீங்க. ஸோ இது பேர் பேஸ் கொஸ்டின்னால வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலா கெஸ் பண்ற போய் UAE which is in the news. ஓகேங்களா, பிரான்ஸா ஜெர்மனியா சிங்கப்பூரா பங்களாதேஷான்னும் போது சில பேருக்கு தெரியும் சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம UPI வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் வந்து we has been given that facility. ஓகேங்களா, UPI ஃபெசிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டன்டேனியஸா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். UAE which is in the current news. ஓகேங்களா, ஸோ மீதி மூணுல நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஸோ பங்களாதேஷ்னு ஒரு சில பேர் நினைச்சாங்க. அப்படின்னு போடும்போது ஸோ 3 ஆப்ஷன்ஸ் 3 தான் கரெக்ட் ஆன்சர், 3 தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் நினைச்சு போட்டாலும் கரெக்ட் தான். ஆனா ஆக்சுவலி கரெக்ட் எது அப்படின்னா which is a not Bangladesh, which is a France. So UAE, France and Singapore. So these 3 countries are be accepted UPI as a merchant payment. ஓகேங்களா, ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 3. ஸோ இதுவுமே April 10, 2025 நியூஸ்ல இருந்திருக்கு. ஓகே, ஸோ அது மட்டுமான இல்ல வேற என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு பாருங்க. நேபாள், பூட்டான், சிங்கப்பூர், மொரிஷியஸ், France, Sri Lanka and UAE. So these are the 7 countries which accepted UPI payments. ஸோ UPI அது இல்லாமல் ரூபே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலி நிறைய கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியா இஸ் ஹெல்பிங் UAE டு கிரியேட் நியூ மெர்ச்சன்ட் கார்ட்ஸ். ஓகே, ரூபே யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கார்டு ரெடி பண்ண கொடுக்க விச் இஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்தியா இஸ் ஹெல்பிங் டு UAE. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரூபே கார்டு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நவ் தே ஆர் ட்ரைங் டு அக்செப்ட் இட். வை? பிகாஸ் இந்தியா ஆல்சோ வாண்ட் டு பிகம் இன்டர்னலைசேஷன் ஆஃப் இந்தியன் கரன்சி. ஸோ இந்தியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஒரு பிக் கரன்சியாக வரணுன்றதுக்காக இந்தியா ஆல்சோ புஷிங் தேர் லிமிட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம மணி அண்ட் பேங்கிங் முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்ப்போம், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நீங்க UPSC ஆர் TNPSC எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? ஹாய், நான் வெங்கடேஷ் குமார், இம்பாக்ட் IAS அகாடமியோட டைரக்டர். நம்ம இம்பாக்ட் IAS அகாடமியில வர்ற 2025-26க்கான UPSC அண்ட் TNPSC பேட்சஸ் கமெண்ட்ஸ் பண்ண போறோம். இந்த பேட்சோட யூனிக் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு பேட்சுக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம அட்மிஷன் போட போறோம். So that each and every students will get a personal care and attention by the mentors. இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நாம ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் பண்ற மாணவர்களுக்கு up to 50% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ண போறோம். For more details, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.